ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் ஒரு அனுபவமில் இன்றைய அனுபவம் புளி காய்ச்சல். இதை புளி தொக்குன்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புளி காய்ச்சல் யூஸ் பண்ணி நம்ம புளியோதரையும் செஞ்சுக்கலாம். அதை நம்ம ஊறுகாய் மாதிரியும் தொட்டும் சாப்பிட்லாம். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் புளி ஊற போட்டுக்கலாம். உங்களுக்கு புளி காய்ச்சலுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ புளி எடுத்துக்கணும். ஏன்னா புளி தான் மெயின். நம்ம கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கலாம். ஒரு பெரிய உருண்டை அளவுக்கு நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி. ஸோ இதை நம்ம இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இதை நல்லா கரைச்சி விட்டு அந்த சாறை மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஊறட்டும். அப்புறம் இதுக்குள்ளே மசாலா பவுடர் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதை நம்ம மூடி வச்சிடலாம். இது பாட்டுக்கு ஊறிட்டுருக்கட்டும். அடுத்து இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்டாகவே இது நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். மைல்டு ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். உங்களுக்கு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த டயத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பவுடர் சேர்த்தோன்னா புளியோதரை இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்ல லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இதே பேனை எடுத்துக்கலாம். இது ஆறட்டும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதே பேனில் நம்ம 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். இது லைட்டாக வார்ம் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு எத்தனை மிளகாய் தேவையோ அத்தனை மிளகாய் போட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது லைட்டாக கொஞ்சம் உப்பும். அந்த டயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டார்க் ஆகிடுச்சுன்னா கருகி போயிடும். பாருங்கள், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிளகாயை நம்ம அந்த வதக்கின எல்லாத்தோடையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். அது நல்லா ஆறிடுச்சு. நல்லா நைஸ் பவுடராகவே அரைச்சிக்கலாம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ புளியோதரை செஞ்சாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை புளி காய்ச்சல் செஞ்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பவுலில் நம்ம போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுத்தது திருப்பி அதே பேன் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகாய் வறுத்துருக்கோம் இல்லையா, திருப்பி அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். இதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த புளி காய்ச்சலுக்கு எண்ணெய் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஏன்னா அது சீக்கிரம் கெட்டு போகாது. எண்ணெய் வாமானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுபடணும். மீடியமில் வச்சிங்கன்னா டக்குன்னு டார்க் ஆகிடும். அப்புறம் பருப்பு வறுபடாது, அப்புறம் பல்லில் மாட்டோம். பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே லைட் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். கறிவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சும்மா கிள்ளி போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி 4 மிளகாய் வச்சு அரைச்சிருக்கோம். அதோட இந்த 4 மிளகாய் அந்த காரம் சரியாக இருக்கும் நமக்கு. இல்லை இன்னும் உங்களுக்கு காரம் தூக்கலாக வேணும் அப்படின்னா இன்னும் 2 மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ இதையும் சேர்த்து நம்ம வறுத்தாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை எடுக்கலாம். நல்லா ஊறி கெட்டியாக புளி தண்ணி கரைச்சி வச்சாச்சு. இப்போ அது ஃபுல்லாக இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கணும். கொதித்து கெட்டியாகி எண்ணெயெல்லாம் வெளியில் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண முடியும். இதை கொஞ்சம் நல்ல ஃப்ளேமில் மீடியம்லேயே வச்சு நல்லா கொதித்து ஓரளவு வற்றினதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். கலருக்காக 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
சில இடங்களில் வந்து புளி வந்து நமக்கு நல்லா லைட் ப்ரௌனாக கிடைக்கும், சில இடங்களில் வந்து கருப்பாக தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலரில் தான் நமக்கு வந்து புளிச்சாறு கிடைக்கும். ஸோ இந்த மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க விடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். பாருங்கள், புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வெகரஸாக கொதிக்கணும். நல்லா கொதித்து கெட்டியானதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் மாற்றணும், இல்லைன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். இது ஓரளவு கொதித்து கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரில் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக அப்படியே நின்றும். ஃப்ளேமை குறைச்சிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படியே கட்டியாக அது வெந்து போயிடும். பாருங்கள், பவுடரும் அந்த புளிசாரும் நல்லா கலந்து நல்லா திக்காயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், முதல்ல கொதிச்சதை விட இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது நல்லா கெட்டியாயிடுச்சு. எண்ணெயெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் இது யூஸ் ஆகும். சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம், அப்புறம் ரைஸ்லேயும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா கெட்டியாயிடும். பாருங்கள், நமக்கு புளிக்காய்ச்சல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ரைஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு புளியோதரை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உதிரியாக ரைஸு வேக வச்சு எடுத்துகிட்டு இதில் நமக்கு தேவையான அளவுக்கு புளிக்காய்ச்சலை சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் இதில் போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு ரைஸ் வந்து உதிரியாக இல்லை அப்படின்னா லைட்டாக நல்லெண்ணெய் சேர்த்துனீங்கன்னா ரைஸ் வந்து உதிரியாகிடும். இதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸ் உடஞ்சிடாமல் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். சூடோடு ஊற்றாதீங்க. ரைஸ் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் சேருங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு புளியோதரையும் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.